முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வரும் அதிமுக தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பங்கேற்று தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அதிமுக தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. என்னென்ன விவகாரங்கள் தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக சார்பில் மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், அதே போல சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் சமூக வலைதளங்கள் மூலமாக அந்த கேம்பெயின் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய அதிமுக தங்களுடைய அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுகிறது. அதிமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், திமுக மீது இருக்கக்கூடிய ஊழல்கள், குற்றச்சாட்டுகளை உடனடியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது உள்ளிட்டவைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஆட்சியில், அதாவது அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள், செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்னென்ன என்பதெல்லாம் குறித்து மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை அதிமுகவினர் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக பூத் கமிட்டி நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பொறுத்த வரைக்குமே அவர்கள் இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான சரிபார்ப்பு பணிகளை இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்தவர்கள் தான் மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் எங்கெல்லாம் தொகுதி வாரியாக அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய முதற்கட்டமாக 19 மாவட்டத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டமானது கூடியிருக்கிறது. பூத் கமிட்டி நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் நடைபெறும் கலந்துரையாடல் கூட்டம் முதற்கட்டமாக 19 மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வரும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் பங்கேற்று ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்.